வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கொரோனா தடுப்பு பணி பற்றி தொடர்ந்து முன்னுக்கு பின் முரணான தகவல்களை கொடுப்பது ஏன்? தமிழக அரசுக்கு டிடிவி தினகரன் கேள்வி. தமிழகத்தில் எந்தெந்த துறைக்கு விலக்கு? நிபுணர் குழு நாளை பரிந்துரைத்த பிறகே அறிவிப்பு வெளியாகும் என தமிழக அரசு தகவல். தமிழகம் முழுவதும் ஊரடங்கை மீறி சுற்றியவர்கள் மீது நடவடிக்கை. 1,17,00,000 ரூபாய் அபராதம் வசூல். சென்னையில் 235 பேருக்கு கொரோனா பாதிப்பு. அதிகபட்சமாக ராயபுரம் பகுதியில் 73 பேருக்கு தொற்று. இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 16,000-ஐ தாண்டியது. நாடு முழுவதும் 527 பேர் பலி. கொரோனா வைரஸ் விஷயத்தில் சீனா தெரிந்தே தவறு செய்திருந்தால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும். அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. சர்வதேச அளவில் 1,60,700-ஐ கடந்தது கொரோனா பலி. பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கையும் 23,30,000-ஐ தாண்டியது. இனி விரிவான செய்திகள். கொரோனா தடுப்பு பணி பற்றி முதலமைச்சர் முதல் அதிகாரிகள் வரை தொடர்ந்து முன்னுக்கு பின் முரணான தகவல்களை தெரிவிப்பதாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே கொரோனா நோய் தடுப்பில் தொடக்கம் முதல் இன்று வரை மேற்கொள்ளப்பட்ட பணிகள், மருந்து மற்றும் மருத்துவ உபகரணங்கள் கொள்முதல் செய்யப்பட்ட விவரங்கள் உள்ளிட்டவை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் கொரோனா பெருந்தொற்று நோய் தடுப்பு பணிகளில் தொடக்கம் முதலே சரியான ஒருங்கிணைப்பு இல்லாமல் குழப்பம் நிலவி வந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் முதல் அதிகாரிகள் வரை முன்னுக்கு பின் முரணான தகவல்களை கொடுப்பதும், பேட்டிகளின் போது பதற்றமடைந்து தடுமாறுவதும் மக்களிடையே பலத்த சந்தேகங்களையும் கவலையையும் ஏற்படுத்தி உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கொரோனா 60 வயதிற்கு மேற்பட்டவர்களையும் நீரிழிவு நோயாளிகளையும் மட்டுமே தாக்கும், பணக்காரர்களால் மட்டுமே பரவும் என வாய்க்கு வந்தபடி சொன்னதோடு சட்டமன்றத்தையும் விடாப்பிடியாக நடத்த நினைத்ததில் ஆரம்பித்து தமிழக ஆட்சியாளர்கள் கொரோனாவை மிக அலட்சியமாகவே அணுகத் தொடங்கினர். அதன் அடுத்தடுத்து காட்சிகள்தான் இப்போது அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. பிப்ரவரி மாதத்திலேயே தமிழகத்தில் கொரோனா நோய் வந்துவிட்டதாக ஏப்ரல் 7ஆம் தேதி சொன்ன சுகாதாரத்துறை செயலாளர் 14ஆம் தேதி செய்தியாளர்களை சமாளிக்க மார்ச் மாதம்தான் இந்த நோய் பாதிப்பு தமிழகத்தில் ஏற்பட்டது என்றார் என தெரிவித்துள்ளார். கொரோனாவை கண்டறியும் PCR கருவிகளின் கையிருப்பு தொடர்பான தகவல்களிலும் இதே குளறுபடிதான். சுமார் 14,000 கருவிகள் மட்டுமே கையிருப்பு இருப்பதாக சுகாதாரத்துறை செயலாளரும், அதனைத் தொடர்ந்து 24,000 கருவிகள் கையிருப்பு இருப்பதாக தலைமைச் செயலாளரும் ஒரு வாரத்திற்கு முன்பு கூறியிருந்த நிலையில் 1,95,000 PCR கருவிகள் அரசிடம் இருப்பதாக ஏப்ரல் 16ஆம் தேதி திடீரென முதலமைச்சர் அறிவித்தார். அப்படியானால் டாடாவும் மத்திய அரசும் கொடுத்த PCR கருவிகளை தவிர எஞ்சியவற்றை எப்படி வாங்கினார்கள்? எப்போது இந்த கருவிகள் தமிழகத்திற்கு வந்தன? எந்தெந்த மாவட்டங்களில் எத்தனை PCR கருவிகள் இருக்கின்றன என்ற விவரங்கள் எதையுமே இடையில் காணாமல் போயிருந்த சுகாதாரத்துறை அமைச்சர் மீண்டும் வந்து பேட்டி கொடுத்த போது கூட சொல்லவே இல்லை என திரு டிடிவி தினகரன் குறிப்பிட்டுள்ளார். ஆட்சியாளர்கள் கூறுவதைப் போல 1,95,000 கருவிகள் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். ஒரு PCR கருவியில் எத்தனை பேருக்கு பரிசோதனை செய்ய முடியும்? ஒரு PCR கருவியில் 90 மாதிரிகள் வரை பரிசோதித்து கொரோனா இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டறிய முடியும் என்கிறார்களே, அதுபோன்ற கருவியை வைத்திருக்கிறார்களா? இல்லை என்றால் இதைவிட அதிகமாக பரிசோதிக்கும் திறன் கொண்ட ஆட்டோமேட்டட் PCR எனப்படும் அதிநவீன கருவிகளை வைத்திருக்கிறார்களா? அப்படியானால் இத்தனை நாட்களில் சில லட்சம் பேரை இவர்களால் சோதித்திருக்க முடியும். ஆனால்
ஏப்ரல் 18 வரை 35,036 பேரை மட்டுமே பரிசோதித்திருக்கிறார்கள். சுகாதாரத்துறை அமைச்சர் கூற்றுப்படி ரேபிட் டெஸ்ட் கிட் மூலமாக கொரோனாவை கண்டுபிடிக்க முடியாது, மீண்டும் பிசிஆர் கருவியின் வழியாகவே சோதிக்க வேண்டும் என்றால் இவர்கள் எதற்காக இத்தனை நாட்கள் காத்திருந்தார்கள்? கையில் இருந்த பிசிஆர் கருவிகளை கொண்டு 558 கட்டுப்பாட்டு பகுதிகளிலாவது முழுமையாக சோதனையை செய்து முடித்திருக்கலாமே என திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். இப்படி எழுகின்ற அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு தற்போது வரவழைக்கப்பட்டுள்ள ரேபிட் டெஸ்ட் கிட் உபகரணத்தின் விலையை சொல்ல முடியாமல் தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகத்தின் மேலாண் இயக்குனர் நேற்று தடுமாறி தத்தளித்த காட்சிகளில் விடை அடங்கியிருக்குமோ என்று மக்கள் நினைக்கிறார்கள். பேட்டியின் போது அவருக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்த சுகாதாரத்துறை அமைச்சர், சுகாதாரத்துறை செயலாளர் ஆகியோரும் கடைசி வரை அந்த உபகரணத்தின் விலையை சொல்லாமல் திரைமறைவு ஆலோசனைகளுக்கு பிறகு சில ஆவணங்களை வெளியிட்டு ஒரு ரேபிட் கிட் விலை 600 ரூபாய் என்று சொல்லியிருப்பது மக்கள் மனதில் புதிய கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இந்த விலை மத்திய அரசு நேரடியாக நிர்ணயித்த விலையா அல்லது இவர்கள் ரேபிட் கிட் வாங்கிய நிறுவனம் நிர்ணயித்த விலையா? இதற்காக எத்தனை நிறுவனங்களை அழைத்து தமிழக அரசு விலை கேட்டது என்று திரு டிடிவி தினகரன் வினவியுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் 337 ரூபாய்க்கு வாங்கிய இதே உபகரணத்தை ஏறத்தாழ 2 மடங்கு விலை கொடுத்து இவர்கள் வாங்கியது ஏன்? இப்படி மக்களிடம் ஏற்பட்டுள்ள கேள்விகளுக்கு விடையளிக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது. கொரோனா பெருந்தொற்று நோய் தடுப்பு போராட்டத்தில் உலகமே நெருக்கடியான சூழலை சந்தித்து வரும்போது மக்களின் உயிர் சார்ந்த விஷயத்தில் தமிழக அரசு இத்தகைய எண்ணிலடங்காத குழப்பங்களுடன் இயங்குவது மிகுந்த வேதனை அளிக்கிறது. எனவே கொரோனா நோய் தடுப்பில் தொடக்கம் முதல் இன்று வரை மேற்கொள்ளப்பட்ட பணிகள், மருந்து மற்றும் மருத்துவ உபகரணங்கள் கொள்முதல் செய்யப்பட்ட விவரங்கள் உள்ளிட்டவை குறித்து தமிழக ஆட்சியாளர்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட்டு வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்த வேண்டும் என கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நாளை முதல் எந்தெந்த துறைகளுக்கு விலக்களிக்கலாம் என்பது குறித்த ஆலோசனையை முதலமைச்சரிடம் நிபுணர் குழு நாளை வழங்குகிறது. மத்திய அரசு கடந்த 15ஆம் தேதி வெளியிட்ட ஆணையில் வரும் 20ஆம் தேதிக்கு பிறகு எந்தெந்த புதிய தொழிற்சாலைகள், வணிக நிறுவனங்கள் மற்றும் இதர சேவைகள் இயங்கலாம் என்பதை பற்றி மாநில அரசு முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும் என அறிவுறுத்தியிருந்தது. இதற்கென மாநில அரசு ஒரு வல்லுநர் குழுவை நியமித்துள்ளது. அந்த குழு தனது முதற்கட்ட கூட்டத்தை நடத்தி அதனுடைய முதற்கட்ட ஆலோசனைகளை முதலமைச்சருக்கு நாளை தெரிவிக்க உள்ளது. இந்த குழுவின் ஆலோசனைகளை ஆராய்ந்து தமிழக அரசு அறிவிப்புகளை வெளியிடும் என்றும் அதுவரை தற்போதுள்ள கட்டுப்பாடுகள் நீடிக்கும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு 6000 ரேபிட் கிட்கள் வழங்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு பிரகாஷ் தெரிவித்துள்ளார். சென்னை ராயபுரத்தில் உள்ள பாரதி மகளிர் கல்லூரியில் ரேபிட் கிட் மூலம் செய்யப்படும் கொரோனா பரிசோதனையை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சென்னையில் 89 பேர் கொரோனா பாதிப்பில் இருந்து மீண்டு வந்துள்ளதாக கூறினார். சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைய தேதி வரை 89 நபர்கள் கியூர் ஆகி நார்மல் லைஃபுக்கு வந்துட்டாங்க. இது அதுதான் திரும்ப திரும்ப நாங்கள் வலியுறுத்துறது. இதில் பயப்படுறதுக்கோ அல்லது ஒரு குழப்பமான மனநிலைக்கு உண்டாகாமல்
நீதிமன்ற பணிகளுக்காக சென்னை உயர்நீதிமன்றம் மே 3ஆம் தேதி வரை திறக்கப்படாது என பதிவாளர் தெரிவித்துள்ளார். மேலும் ஊரடங்கு முடியும் வரை அவசர வழக்குகள் காணொலி வாயிலாக விசாரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்க காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் சிறுமலர். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சிறுமலர், இது குறித்த கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் கார்த்திகா. கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கும் விதமாக நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த ஊரடங்கு உத்தரவால் நீதிமன்ற பணிகள் நிறுத்தப்பட்டு நீதிமன்றங்கள் அனைத்தும் மூடப்பட்டு இருக்கின்றன. குறிப்பாக அவசர வழக்குகள் மட்டுமே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. காணொலி காட்சி மூலமாகவும் சில குறிப்பிட்ட அமர்வுகள் மூலமாக மட்டுமே இந்த அவசர வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த வாரம் அரசியல் கட்சிகள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் நிவாரணப் பொருட்கள் வழங்குவதற்கு தடை விதித்து தமிழக அரசு ஒரு அறிவிப்பாணை வெளியிட்டிருந்தது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கானது அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அந்த வழக்கு விசாரணையின் போது அரசு வழக்கறிஞரின் உதவியாளர் உள்ளிட்ட அரசு வழக்கறிஞர்கள் மனுதாரர்கள் தரப்பில் வழக்கறிஞர்கள் ஆஜராகியிருந்தார்கள். அந்த அரசு தரப்பு வழக்கறிஞரின் உதவியாளர் ஒருவருக்கு கொரோனா தொற்று இருப்பதாக தகவல் வந்திருக்கின்றன. இந்த அவர் பரிசோதனை செய்ததில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் உயர்நீதிமன்ற வளாகத்தில் சம்பந்தப்பட்ட அலுவலக உதவியாளர்கள் அவர் எங்கெங்கு சென்றிருக்கிறார், அவர் யாருடன் தொடர்பு கொண்டார் என்பது அவர்கள் எல்லாம் பரிசோதனை செய்யப்பட்டது. இந்த நிலையில் உயர்நீதிமன்ற வளாகத்தில் கிருமி நாசினி தெளிக்கும் பணியும் நடைபெற்றது. அந்த நீதிமன்ற அறைக்குள்ளும் இந்த கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு முழுவதுமாக சுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது உயர்நீதிமன்ற பதிவாளர் குமரப்பன் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இந்த கொரோனா வைரஸ் தொற்று தீவிரம் காரணமாக காணொலி காட்சி மூலமாக மட்டுமே விசாரணை நடத்தப்படும் என்று தற்போது சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார். தொடர்ந்து இந்த கொரோனா உயர்நீதிமன்ற அரசு வழக்கறிஞர் உதவியாளருக்கு இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டு இருப்பதால் இந்த தீவிரம் காரணமாக இந்த மே 3ஆம் தேதி வரை அவசர வழக்குகள் காணொலி காட்சி மூலமாக மட்டுமே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று அவர் சுற்றறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். கார்த்திகா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சிறுமலர். கொரோனா வைரஸ் விஷயத்தில் சீனா தெரிந்தே தவறு செய்திருந்தால் கடும் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சீனாவின் ஹுகான் நகரில் கடந்த ஆண்டு இறுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட கொரோனா வைரஸ் உலகம் முழுவதையும் முடக்கி வைத்துள்ளது. சீனாவை விட ஐரோப்பிய நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இது எங்கிருந்து பரவியது என்பது குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வமாக கண்டறியப்படவில்லை. ஆனால் சீனாவில் உள்ள ஆய்வகங்களில் இருந்துதான் கொரோனா வைரஸ் பரவியதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி தெரிவிக்கின்றன. இவ்விவகாரத்தில் சீனாவை தொடர்ந்து விமர்சித்து வரும் அதிபர் டிரம்ப் கொரோனா வைரஸை சீனா தெரிந்தே பரப்பியிருந்தால் கடும் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். தெரியாமல் செய்யும் தவறுக்கு வேண்டுமென்றே ஒரு தவறை செய்வதற்கும் வித்தியாசம் உள்ளதாக தெரிவித்துள்ள டிரம்ப் வைரஸ் பரவலை சீனா ஆரம்ப கட்டத்திலேயே தடுக்காததினால் தற்போது உலகம் முழுவதும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்காவில் கொரோனாவினால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வரும் வேளையில் ஊரடங்கை தளர்த்த கோரி அதிபர் டிரம்பின் ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அமெரிக்காவில் கொரோனா பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 39,000 கடந்துள்ளது. நாள் ஒன்றுக்கு 2,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து வருகின்றனர். இருப்பினும் கொரோனா பாதிப்பின் உச்சத்தை அமெரிக்கா கடந்துவிட்டதாகவும் ஊரடங்கு படிப்படியாக தளர்த்தப்படும் எனவும் அதிபர் டிரம்ப் அண்மையில் தெரிவித்திருந்தார். ஆனால் ஜனநாயக கட்சி ஆளும் விஸ்கான்சின் மாகாணத்தில் ஊரடங்கை மே 26ஆம் தேதி வரை ஒத்திவைத்து கவர்னர் டோனி ஈவர்ஸ் உத்தரவிட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புரூக்ஃபீல்ட் உள்ளிட்ட மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிபர் டிரம்பின் ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். முன்கூட்டியே ஊரடங்கை தளர்த்துவது நோய் பாதிப்பை அதிகரிக்கும் என சுகாதார நிபுணர்கள் எச்சரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 16,067 உயர்ந்துள்ளது. கொரோனாவுக்கு இதுவரை நாடு முழுவதும் 527 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது.
மகாராஷ்டிராவில் 3648 பேருக்கும் டெல்லியில் 1893 பேருக்கும் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக குஜராத்தில் இன்று ஒரே நாளில் புதிதாக 228 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் அம்மாநிலத்தில் கொரோனா பாதிப்பு உள்ளோரின் எண்ணிக்கை 1604 உயர்ந்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் 1402 பேருக்கும் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. 1372 பேருடன் கொரோனா பாதிப்பில் தமிழகம் 6வது இடத்தில் உள்ளது. தமிழகம் முழுவதும் ஊரடங்கை மீறி வெளியே சுற்றியவர்களிடம் இருந்து சுமார் 1,17,00,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பணிகளை தவிர்த்து ஊரடங்கு காலத்தில் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என அரசு எச்சரித்த பிறகும் சாலைகளில் பொதுமக்கள் நடமாட்டம் அதிகரித்தே காணப்படுகிறது. விதிகளை மீறி வருபவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வது, அபராதம் வசூலிப்பது, வாகனங்களை பறிமுதல் செய்வது உள்ளிட்ட நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். ஊரடங்கை மீறி சுற்றியவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த விவரங்களை காவல்துறையினர் வெளியிட்டுள்ளனர். 2,39,239 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு 2,03,256 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. 2,24,952 பேர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருப்பதோடு 1,17,76,394 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நாளை முதல் சில பிரிவுகளுக்கு விதிமுறைகள் தளர்த்தப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் சில்லறை ஜவுளி விற்பனை கடைகளை திறக்க அனுமதிக்க வேண்டும் என விற்பனையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தடை உத்தரவால் ஜவுளி விற்பனை தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் நிபந்தனைகளுடன் கடையை திறக்க அனுமதிக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தங்களது தேவைக்காக வேண்டி கடை வீதிகளுக்கு ஊர்களுக்கு வந்து அவர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்காக அந்த ஒரு அட்டை அறிமுகம் செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பார்த்தா நெரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. யார் தேவையுடையவங்களோ அவங்க தான் வந்து கடைக்கு வந்து பொருள் வாங்க போகிறாங்க. அதன் அடிப்படையில் அரசு எங்களுக்கு அனுமதி அளித்தால் நாங்களும் எங்களுக்கு கடைகளை திறந்து அந்த சோஷியல் டிஸ்டன்சிங், அது மட்டுமல்ல சானிடைசேஷன், அதையும் நாங்கள் பயன்படுத்தி கொண்டு முகக்கவசம் அணிந்து, இன்னும் சொல்லப்போனால் எங்கள் ஊழியர்களை கூட நாங்கள் வந்து ஒரு வழக்கமாக பணிபுரியக்கூடிய ஊழியர்களை எல்லாம் ஒரு ஷிஃப்ட் முறையில் கூட அவர்களை வரவழைத்து இந்த பாதுகாப்பு முறைகளை எல்லாம் நாங்கள் மேற்கொண்டு ஜவுளி ரெடிமேடு ரீட்டைல் ஷாப்பிங்கை நாம் வந்து திறந்து அந்த விற்பனையை செய்வதற்கு அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு கோரிக்கையாக வைக்கின்றோம். கொரோனா பரவுவதை தடுக்க பிறப்பிக்கப்பட்ட உத்தரவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மதுரை செல்லூர் காவல் நிலைய போலீசார் மனிதநேய அடிப்படையில் உணவு அளித்து வருகின்றனர். கொரோனா தடை உத்தரவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காவல்துறையினர் தனிப்பட்ட முறையில் பல்வேறு உதவிகளை அளித்து வருகின்றனர். அந்த வகையில் மதுரை செல்லூர் காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவல் ஆய்வாளர் திரு கோட்டைசாமி மற்றும் சார்பு ஆய்வாளர்கள் திரு தியாகப்பிரியன் மற்றும் காவலர்கள் மக்களுக்கு வீடு தேடி உணவு அளித்து வருகின்றனர். நாள்தோறும் 350 பேருக்கு மதிய உணவாக தயிர் சாதம், புளியோதரை, எலுமிச்சை சாதம் போன்றவற்றை தன்னார்வ இளைஞர்களின் உதவியுடன் அவர்கள் அளித்து வருகின்றனர். கடந்த 10 நாட்களில் மட்டும் 3000க்கும் மேற்பட்டோருக்கு அவர்கள் உணவளித்து வருகின்றனர். அது மட்டுமின்றி சாலைகளில் இருக்கும் ஜீவராசிகளுக்கும் அவர்கள் உணவளிக்கின்றனர். ஊரடங்கு உத்தரவு காரணமாக அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியாமல் தவிப்பவர்களுக்கு உதவி புரியும் வகையில் அட்டிகா கோல்டு நிறுவனம் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளது. கொரோனா பரவலை தடுக்க நாடு முழுவதும் பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு உத்தரவு மே 3ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த ஊரடங்கினால் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளவர்களுக்கு பல்வேறு தரப்பினரும் தங்களால் இயன்ற உதவிகளை செய்து வருகின்றனர். அந்த வகையில் தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் செயல்பட்டு வரும் அட்டிகா கோல்டு நிறுவனம் 25 ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளது. அதன் நிறுவனர் திரு பொம்மனஹள்ளி திரு பாபு நிவாரணப் பொருட்களை அரசிடம் ஒப்படைத்தார். 25 லட்சம் ரூபாய் ஐட்டம்ஸை தமிழ்நாட்டுக்கு கொடுக்க பிளான் பண்ணிட்டு இருக்கேன். வண்டிங்க நிற்கி சார், எத்தனை குடும்பம்னு கணக்கு வைக்க முடியாது. நான் ஒரு பல்க் அமௌண்ட்டில் அனுப்புகிறேன். ரெண்டாவது, குடும்பங்களுக்கு நான் டைரெக்டாக கொடுக்கல, நேரடியாக நாங்கள் ஜனங்களுக்கு கொடுத்தா உண்மையான தேவைப்படுவோர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது.
ஊரடங்கால் பெரும் இன்னலுக்கு ஆளாகியுள்ள ஏழை எளிய மக்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினர் அரிசி, மளிகை பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கினர். திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் திருவொற்றியூர் கிழக்கு பகுதி கழகம் சார்பில் கிராம தெரு, ஈசானி மூர்த்தி கோவில் தெரு ஆகிய பகுதிகளில் பொதுமக்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை கழக நிர்வாகிகள் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் திருவொற்றியூர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் திரு கே ராமன், மாவட்ட மீனவரணி செயலாளர் சகாயம், மாவட்ட இலக்கிய அணி துணை செயலாளர் திரு வெங்கடேசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதேபோல் திருவொற்றியூர் மேற்கு பகுதி கழகம் சார்பில் மணலி, ஜே நகர், எம்ஜிஆர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு கபசூர குடிநீர், உணவுப் பொட்டலங்கள், முகக்கவசம், பிஸ்கெட் பாக்கெட் உள்ளிட்ட பொருட்களை மேற்கு பகுதி கழக செயலாளர் திரு கே ஏ குப்பன், மாவட்ட துணை செயலாளர் திரு வி ரவி உள்ளிட்ட நிர்வாகிகள் வழங்கினர். சேலம் வடக்கு ஒன்றிய இளைஞரணி சார்பாக மல்ல மூப்பம்பட்டி மூலக்கடை பகுதியில் கொரோனா நோய் தொற்று தடுக்கும் விதமாக பொதுமக்களுக்கு கபசூர குடிநீர் மற்றும் முகக்கவசங்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் சேலம் வடக்கு இளைஞரணி செயலாளர் திரு முருகன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கோவை கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் இருக்கூர் பகுதியில் ஊரடங்கு உத்தரவால் பாதிக்கப்பட்டுள்ள சுமார் 1000 பேருக்கு 10 நாட்களுக்கு தேவையான 5 டன் காய்கறிகள் வழங்கப்பட்டன. அம்மா தொழிற்சங்க பேரவை புறநகர் மாவட்ட கழக தலைவர் திரு இருக்கூர் நாகராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இருக்கூர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நகர செயலாளர் அட்டப்பாடி ராஜேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட குறும்பேரி, சோழங்கநல்லூர், வைப்பூர், சூரனூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் அரிசி, மளிகை பொருட்கள், முகக்கவசம், கிருமி நாசினி உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ் காமராஜ் தலைமையில் ஒன்றிய கழக செயலாளர் திரு மணிகண்டன் வழங்கினார். இனி மேலும் சில நிகழ்வுகளை வேகச் செய்திகளாக காண்போம். மதுரையில் தடையை மீறி விற்பனை செய்ததாக 500 கிலோ இறைச்சி மற்றும் மீன்களை மாநகராட்சி அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக ஞாயிற்றுக்கிழமைகளில் இறைச்சி கடைகள் திறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கரிமேடு, ஆரப்பாளையம் ஆகிய பகுதிகளில் இறைச்சி கடை விற்பனையாளர்கள் வழக்கம் போல் சாலைகளில் மற்றும் கடைகளில் மீன், இறால், ஆட்டுக்கறி உள்ளிட்டவைகளை விற்பனை செய்து வருவதாக புகார் வந்தது. தடையை மீறி இறைச்சி விற்பனை செய்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் அதிக அளவில் தேக்கம் அடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தற்போது நெல் வரத்து அதிகமாக இருப்பதால் அதனை கொள்முதல் செய்ய அதிகாரிகள் மெத்தனம் காட்டி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நெல் பிடிக்கப்படும் கோணிப்பை பற்றாக்குறை காரணமாக நெல் தேக்கம் அடைந்துள்ளதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. கன்னியாகுமரி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களில் ஒருவர் குணமடைந்துள்ளார். இதுவரை கொரோனா பரிசோதனை 755 பேருக்கு நடத்தியதில் 16 பேருக்கு நோய் தொற்று உறுதியாகியுள்ளது. 586 பேர்களுக்கு நோய் தொற்று இல்லை என உறுதியாக இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருச்சி மாவட்டத்தில் இறைச்சி கடைகளை மூட மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்ட நிலையில் கடைகள் அமைக்க தனி இடம் ஒதுக்கப்பட்டது. எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள கறிக்கடைகளில் பொதுமக்கள் ஏராளமானோர் குவிந்தனர். இருப்பினும் ஆட்டுக்கறியின் விலை 2 மடங்கு உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்தனர். அதே நேரத்தில் மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் தடை உத்தரவை மீறி மீன் கடைகள் மற்றும் கறிக்கடைகள் திறந்திருந்தன. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே அனுமதியின்றி மண் அள்ளியதாக 2 டிராக்டர்களை பறிமுதல் செய்த வருவாய்த்துறையினர் ஒருவரை கைது செய்தனர். ஊரடங்கை பயன்படுத்தி தாளவாடி அருகே உள்ள திகினாரை ஊராட்சியில் உள்ள குட்டையில் அனுமதியின்றி மண் அள்ளுவதாக வருவாய்த்துறையினருக்கு புகார் வந்தது. சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்திய அதிகாரிகள் இது தொடர்பாக சாந்தமல்லு என்பவர் மீது வழக்கு பதிவு செய்தனர். சென்னை ஆலந்தூர் காவலர் குடியிருப்பில் வசிக்கும் காவல் உதவியாளருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. தமிழக சுகாதாரத்துறை அவரை சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் பத்மநாபன் தரும் தகவல்களை இப்போது காணலாம். பாரிமுனையில் உள்ள ஒரு காவல் நிலையத்தில் பணிபுரியும் இங்கே ஆலந்தூர் பகுதியை சேர்ந்த ஒரு
காவல்துறை உதவி ஆய்வாளர் அருணாச்சலம் என்பது வயது 52. அவர் வந்து இங்கே ஆலந்தூர் உள்ள அவருடைய காவலர் குடியிருப்பில் இருந்து வருகிறார். அவருக்கு 2 நாளாக உடல்நிலை இருந்தனால் அவர் வந்து மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வந்திருக்கார். அவருடைய இரத்த பரிசோதனையில் வந்து அவருக்கு நேற்று இரவு வந்து கொரோனா தொற்று நோய் வந்து இருப்பதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். உடனடியாக அவருடைய இல்லத்திற்கு, அது குடியிருப்பு வளாகத்தில் உள்ள அவர் வீட்டுக்கு சுகாதாரத்துறை பணியாளர் மற்றும் காவல்துறையினர் இங்கே விரைந்து வந்து அவரை வந்து பரிசோதனை செய்து ஆம்புலன்ஸ் மூலமாக அவரை இங்கேருந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அவருக்கு காவல்துறையில் வந்து கொரோனா வந்து ஏற்பட்டுள்ளது. இப்பகுதியில் வந்து பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. இவருடைய வீடுகள் வசிக்கும் பகுதியில் முழுவதும் கிருமி நாசிகள் தெளிக்கப்பட்டு தற்போது போலீஸ் காவல் வந்து அதிக பாதுகாப்பு போடப்பட்டுள்ளனர். சுகாதாரத்துறையை சேர்ந்தவர்கள் இங்கே வந்து இந்த வளாகம் முழுவதும் கிருமி நாசிகள் மற்றும் இந்த சுண்ணாம்புகள்லாம் பவுடர்லாம் தெளித்து அந்த பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இவருடைய இல்லத்தை வந்து இங்கே வந்து சீல் வைப்பதற்காக காவல்துறை தீவிரமாக நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றன. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஆலந்தூரிலிருந்து ஒளிப்பதிவாளர் பாஷாவுடன் MR பத்மநாபன். உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1,60,757 தாண்டியது. பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கையும் 23,30,000 கடந்துள்ளது. சீனாவின் ஹுபே மாகாணத்தில் பரவத் தொடங்கிய கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் 200க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பரவியுள்ளது. கொரோனாவின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த கொடிய வைரசுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்க விஞ்ஞானிகள் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் அந்த முயற்சியில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை. அமெரிக்கா, ஸ்பெயின், இத்தாலி, பிரான்ஸ், ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளில் 1,00,000க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக ஸ்பெயினில் 20,000க்கும் மேற்பட்டோர் பலியான நிலையில் 1,94,416 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இத்தாலியில் 23,227 பேர் பலியான நிலையில் 1,75,925 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். உலகம் முழுவதும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1,60,700 தாண்டியுள்ளது. பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 23,30,000 கடந்துள்ளது. வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த 5,96,000க்கும் மேற்பட்டோர் குணமடைந்து வீடு திரும்பினர். செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.